வெல்கம் டு பசுமை வேனில். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஒரு நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காலை எழுந்தோன்னையுமே இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் பார்க்குறது மைண்டுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் இல்லை மாடி தோட்டம் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் செடி வைக்கிறதுக்கு. என்னென்ன கலர் பூ இருந்தாலும் நமக்கு பிடிச்சது என்னமோ இந்த பிங்க் கலரும் ரெட் கலரும் தாங்க. பார்க்கவே காலையில் மைண்டுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸிங். இப்போ நம்ம போய் லன்ச் ரெடி பண்ண போயிடலாம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புதினா சாதமும் முருங்கை பூவும் முட்டையும் போட்ட பொரியலும் தாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொரியலில் முட்டை ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம முருங்கைக்கீரையிலையுமே இந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு, பெரிய வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் முருங்கைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைப்பூ ஒரு 5 மினிட்ஸில் வெந்துருங்க. இப்போது நம்ம 2 நாட்டுக்கோழி முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். நாட்டுக்கோழி முட்டை ஆட் பண்ணி நல்லா வறுத்தோம் அப்படின்னா முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு புதினா சாதமும் முருங்கைப்பூவும் முட்டை பொரியலும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு சமைப்பீங்களா, இல்லை நீங்கள் செஞ்சு கொடுக்குறத எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடியாகி குழந்தைங்களையும் ஸ்கூலில் அனுப்பியாச்சு. இப்போ ஒரு 11 மணி வாக்கில் சப்போட்டா பழம் இருந்தது, அதனால் ஒரு சப்போட்டா பழம் மில்க் ஷேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெறும் சப்போட்டா பழம் மட்டும் நம்ம போடும்போது வாயில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கணும் முதல்ல. அதனால் கூட ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. சப்போட்டா பழத்தில் இருக்க சர்க்கரையே போதுமானது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஆடு மேய்ச்சலுக்கு விட்டாச்சு. மழை லேசாக தூரிட்டுருக்கு, ஆனாலும் நாங்கள் ஆடு மேய்க்க போயிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி கரம்புலெல்லாம் நமக்கு காளான் கிடைக்கும் இந்த மழை சீசனில். ஆடு மேய்க்கிறது ஒரு 80% அப்படின்னா இந்த மாதிரி காளான் தேடுறது ஒரு 20%. அதுக்காக தான் நாங்களும் ஆடு மேய்க்க போயிடுவோம் இந்த மழை சீசனில். ஆனாலும் பரவாயில்லைங்க, போனதுக்கு வீணாகாமல் எனக்கு ஒரு காளான் கிடச்சிது. நம்ம எவ்வளோ தான் கடையில் வாங்குகிற காளான் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி காளான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியோ ஒரு காளானை கண்டுபிடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முட்டை ஓடு நிறைய இருந்தது. சரி, அதை எல்லாமே வச்சு முட்டை ஷெல் பவுடர் ரெடி பண்ணலாம், ரோஸ் செடிக்காக பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே கொண்டு போய் ரோஸ் செடிக்கு போட்டு விட்டுடலாம். கீழே அப்படியே அந்த பவுட்ரு போட்டு ஒரு குச்சி வச்சு கிளறி விட்டோம் அப்படின்னா செடி நல்லா வளரும். இதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது, அதனால் செடி நிறைய மொட்டும் வைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.